இந்த வீடியோவில் லோட்டஸ் டவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் ரொம்ப நாளைக்கு பிறகு இப்போ எப்படி இருக்குன்றது தான் பார்க்க போகிறோம். அங்கே போயிட்டு இப்படியெல்லாம் பண்ணிட்டு வராதிங்க. சுற்றி பார்க்க போகிற நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, அங்கே இருக்க சிவரில் உங்கள் பேரையும் ஹார்ட்டையும் கீறி வச்சுட்டு வாரீங்க. இதை பார்த்து அங்கத்திய நிர்வாகம் என்ன செஞ்சுருக்குண்டா, இனிமேல் அப்படி கீற ஆக்களுக்கு சட்ட நடவடிக்கை, அதாவது தண்டப்பணம் கட்டுறதுக்கு முடிவெடுத்திருக்காங்க. இனி போனீங்கன்னா அதை பார்த்துட்டு கீறி இருக்காங்க தானே என்று நீங்களும் எடுத்து கீறிடாதீங்க. நாங்கள் சுற்றி பார்க்க போன நேரம் தான் இந்தியாவிலிருந்து பிரபல ஆக்டர் ஒரு ஆள் வந்திருந்தார். அவரை நீங்களே பாருங்கள் யாருண்டு. இந்த பார்க்குறது தான் நுழைவாயில். இதுக்குள்ளே போனீங்கன்னா டிக்கெட் இதில் தருவாங்க. இந்த டிக்கெட் நீங்கள் காசாயும் கொடுக்கலாம், இல்லாட்டி உங்களோட ஏடிஎம் கார்டை கொடுத்தும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இப்போதைக்கு 500 ரூபாட டிக்கெட் தான் கொடுக்காங்க. 2000 ரூபாட டிக்கெட் வரைக்கும் இது எதிர்காலத்தில் வாரத்துக்கு இருக்குது. அப்படியே வந்தீங்கன்னா தெரியும், 29வது மாடி வரைக்கும் அழைத்து செல்கிறதுக்கு இங்கே ஒரு லிஃப்ட் ஒன்று வச்சுருக்காங்க. இந்த லிஃப்ட் தெற்காசியாவிலேயே வேகமாக போகக்கூடிய லிஃப்ட் இங்கே தான் இருக்குது. அந்த லிஃப்ட்டில் நம்ம எவ்வளவு ஸ்பீடாக நம்மளை கொண்டு விடுதுன்னு பார்ப்போம். அப்போ நான் அதில் நம்பரை கவுண்ட் பண்ணிட்டு இருந்தேன். அப்படியே 1 2ன்றதுக்கு இடையில் 3 4 என்று அப்படி அவ்வளோ வேகமாக நம்பரே தெரியாத அளவுக்கு ஸ்பீடாக கொண்டு விட்டுக்கு. அப்படியே மேலே போனால் என்னத்தை பார்க்குற வேறு லெவல் ஃபீலிங்காக இருந்துச்சு. நீங்களும் கட்டாயம் போய் பாருங்கள். அது 350 மீட்டர் உயரத்தில் இருக்குது. அதுக்கு மேலே ஏறித்து கொண்டு விட்டு இன்று பார்த்தோம்டா, கொழும்பை சுற்றி பார்த்தா ரொம்ப அழகாக தெரிஞ்சுது. பார்க்குறதுக்கே நல்ல ஃபீலிங்காக இருந்துச்சு. நீங்களும் கட்டாயம் குடும்பத்தோடு போய் பாருங்கள். அப்படியே பார்த்து முடிச்சுட்டு இறங்கிட்டு வந்தேன்னா 6 மணி ஆகிட்டு. பிறகு பார்த்து நைட் வியூ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போயிடுவோம். மறுபடியும் திரும்ப ஒரு வரையில் தானேன்னு போட்டு திரும்ப ஒரு டிக்கெட் எடுத்துகிட்டு நைட் வியூ எப்படி இருக்குன்னு போய் பார்த்தோம். நைட் வியூ சூப்பராக இருந்துச்சு. மேலே போனால் காற்று அடிக்கிற நேரம் ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. மேலே இருந்து பார்த்தீங்கன்னா கொழும்பு ஃபுல்லாக பெரிய பெரிய பில்டிங்காகவே நிறைய கட்டி வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவே இருக்குது. இல்லை அந்த லைட்டிங் எல்லாம், போக்குவரத்து வசதியெல்லாம் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு எல்லா ஏற்பாடும் செய்திருக்காங்க. நீங்கள் எங்கே இருந்தாலும் பஸ்ஸில் போய் இறங்கி கொள்ளலாம். அங்கே அப்படி நீங்கள் போனீங்கன்னா பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃபீலிங்கை.